உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருங்க. நம்ம என்ன செய்ய போறோம் எதிர்காலத்துலன்னு அதுல குறிக்கோளா இருப்போம். சரியா? ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நான் எதுக்கு இந்த வீடியோ நான் செய்யறேன்னா, மௌனமே நமது வெற்றி. அதாவது உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்துற நேரம் வந்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓகே, கடந்த சில நாட்களாக நடப்பதை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருக்கும் மனக்குமுறல் எனக்கு புரிகிறது. எனக்கும் அது நிறைய இருந்தது. யாராவது நம்மை தாழ்வாக பேசினால் கோபம் வருவது இயற்கைதானே. ஆனால் அந்த கோபமே நமக்கு எதிரியாக மாறிவிடக் கூடாது அல்லவா? அவங்களோட நம்ம சமூக வலைத்தளங்களில் சண்டையிடுவதை இப்பொழுது நம்ம நிறுத்திட்டா நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பொழுதுமே அன்பையும் அமைதியும் விரும்பும் மக்கள். நம் இனம் அந்த மாதிரி ஒரு இனம். ஒரு சிலர் செய்யும் தவறுகளுக்காக நம்ம தரத்தை குறைத்துக் கொள்ள கூடாது. சண்டை இடுவதனால் எந்த பிரச்சனையும் தீரப் போவதில்லை. இதுக்கு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ன்றதும் நம்மளுக்கு தெரியல. ஆனா பாருங்க, இந்த விஷயம் நாளுக்கு நாளுக்கு மோசமா ஆகுதுன்றதை எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் எவ்வளவு நல்ல வீடியோ போட்டாலும் சத்து மலேசியான்னு போட்டா கூட அதுக்கு கீழே அவனுங்க அவ்வளவு தரக்குறைவா பேசுறானுங்க. சோ அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வேற வேற என்ன சொல்றது, வேற பாயிண்ட்ஸ் இல்ல. இப்ப ஒரு ஒரு கன் வச்சிருக்கீங்க, அந்த கன் வந்துட்டு புல்லட் இருந்தாதான் அது உண்மையா போய் ஷூட் பண்ணும். அந்த கன் வச்சுக்கிட்டு எவ்வளவு விலை உயர்ந்த கன்னா இருந்தாலும் நீங்க புல்லட் இல்லாம வாயிலே பேங் 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 பேங்னா அது ஒன்றும் லாபம் இல்லை. அதுல ஒரு இதுவும் இல்லை. அதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? வாய் சவடால் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? தீமா ஒன்றை நினைவில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ வந்துட்டு சட்டம் வந்துட்டு மிக கடுமையாக இருக்கிறது. 3R. அதாவது இனம், மதம் மற்றும் அரச குடும்பத்தை பற்றி அவதூறாகவே அல்லது சர்ச்சைக்குரிய வகையிலையோ பேசினால் அது நமக்கே ஆபத்தாக முடியும். நம் கவனக்குறைவாக பதிவிடும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கூட, நீங்க போஸ்ட் போடுறது வேற, கமெண்ட் கூட அதை வந்துட்டு சட்ட ரீதியாக சிக்கல்களை கொண்டு வர அபாயம் இருக்கு. இதுல வந்துட்டு அபராதம் கொடுக்குறாங்க, சிறை தண்டனை என பல பாதிப்புகள் ஏற்படலாம். இதனால் நம்ம வேலை, நம்ம பிசினஸ், நம்ம குடும்ப நிம்மதி எல்லாம் அனைத்தும் பறிபோகும். தேவையில்லாத ஆக்ரோஷத்தினால் நம்ம வாழ்க்கையை நம்ம அழித்துக் கூடாது. ஆமாவாண்ணா? இப்ப நான் சொல்றது வந்துட்டு நீங்க எவ்வளவு பேர் நீங்க ஏத்துக்கிறீங்களோ தயவு செஞ்சு கொமெண்ட்ல போடுங்க, நான் சொல்றது சரியா இல்லையா என்று. இப்போது வந்துங்க நம்மளுடைய நோக்கம் என்னவா தெரியுமா இருக்கணும்? நமது கவனம் வந்துட்டு நமது வேலை, நமது தொழில், நமது பிள்ளைகள், அவர்களின் எதிர்காலம். நமது பிள்ளைகள் இந்த மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் நல்ல முறையில் படித்து பெரிய நிலைக்கு வர வேண்டும். அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பிறம்படி செருப்படி வேற எந்த அடியாவது வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? என்னடா அது, தமிழ் பிள்ளைங்களே ஸ்போர்ட்ஸ்ல பெருசாகுதுங்க, சயின்ஸ்ல பெருசாகுதுங்க, எல்லாத்துலயும் சாதிக்கிறாங்களே அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பொறாமைங்க. அவருடைய பொறாமை நம்மளுக்கு சந்தோஷமா இல்லையா? ஓகே, இந்த மாதிரி இவனுக்கு கூட கீபோர்ட் வாரியர்ஸ், இவனுக்கு கூட நம்ம சண்டை போடுறதை விட நம்ம குடும்பத்தை நம்ம முன்னேற்றத்துல வந்துட்டு நம்ம கவனம் செலுத்தினா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேறுவதுதான் நமக்கு அவர்களுக்கு கொடுத்த சிறந்த பதில். அது நமது மௌனம் பலவீனம் அல்ல, அதுதான் நமது மிகப்பெரிய வெற்றி. விக்டரி. மற்றவர்கள் எரியும் கற்களை வைத்து உங்கள் வெற்றியை கோட்டையை கட்டுங்கள். அதை வச்சுக்கிட்டு வெறிஞ்சிட்டானே என்று நீங்க திருப்பி அடிக்காதீங்க. நம்ம பலவீனம், பயந்துட்டாங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அன்பை பரப்புவோம். நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு பொறுமையாக செயல்படுவோம். ஏன்னா மே 13 பத்தி பேசுறாங்க. சரியா? இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவங்க பயம் காட்டுறாங்க. இது வந்துட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இனத்தவர்கள் வந்துட்டு கோலையும் அல்ல. இருந்தாலும் நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் தான் நம்ம யோசிக்கணும். அவங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. எடுத்தா என்ன சொல்லுவானுங்க, பண்டா பண்ணுவானுங்க, கிள்ளிங்கன்னுவானுங்க, கிச்சா பண்ணுவானுங்க, இதுதான் பேசுறாங்க. அதெல்லாம் பாயிண்ட்ஸா? ஸோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. நீ பிண்டாத்தான்னு சொல்றாங்களா, அதுக்கு நான் போடுவேன், நிறைய கமெண்ட் போடுவேன். ஆனா அவங்களை தாக்கி நான் போட மாட்டேன். அவங்க புத்திக்கு ஏற மாதிரி போடுவேன். ஆனா அவங்க புத்திக்கு ஏறாது. ஏன்னா அவ்வளவுதான். எங்கெங்கயோ மற்ற ஊர்ல, இந்தியாவில் உள்ள என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், எங்க அங்க மதம் எப்படி, ஜாதி எப்படின்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சு போஸ்ட் பண்றானுங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன சொல்ல முடியும்? நம் நாட்டினுடைய வரலாறே அவங்களுக்கு புரியலன்னா அப்புறம் அவங்க கிட்ட நம்ம பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நம்மளுடைய மூச்சு, காத்து, எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது. பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. நம் வாழ்க்கையை நோக்கி நம்ம செல்வோம். இது நம் நாடு, நம் ரத்தம் சிந்திய நாடு, நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்திய நாடு. சந்தோஷமா இருங்க. நன்றி.